நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கூல் இருக்குல்ல, ஃப்ளேம் டவர்ஸுக்கு போயிட்டுருக்கோங்க. இங்கெல்லாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சியோட மதிப்புப்படி 20,000 ரூபா சம்பளம். நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வியூ இருக்குங்க. ராஜாவோட பேலஸாக இருந்திருக்கு, இதோ கோட்டை. அதை அப்படியே மாடிஃபை பண்ணி அவங்க ரெஸ்டாரண்ட்ஸும் ஹோட்டல்ஸும் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஹாய், வெல்கம் வெல்கம். ஹாய். மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, அது கிளாஸு. சும்மா பின்னாடி இருக்கிற பேலஸ் வந்து பிரசிடென்ட் பேலஸ் தான். அதை நான் வாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா நடுவில் இந்த மாஸ்க்கு, இந்த 2 ஃப்ளேம் டவர். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கூல் இருக்குல்ல, ஃப்ளேம் டவர்ஸுக்கு போயிட்டுருக்கோங்க. ஆமாம், ஃப்ளேம் டவர்ஸில் பார்த்தீங்கன்னா நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போகிறோம். மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு 2 வியூவுமே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோங்க. இப்போ அதுக்காக நம்ம ஹாஸ்டல்லேருந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக ஸ்லோப் ஹை எலிவேட்டாக ஏறணும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கு, 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கு ஏறி தான் வந்துட்டு அந்த ஃப்ளேம் டவருக்கு போகணும். நம்ம போகும்போது என்ட்ரி இருக்குமா இல்லையான்னு தெரியல, போய் பார்க்கலாங்க. என்ட்ரி இருந்ததுன்னா நைட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏங்க ஒரு பிளேஸுக்கு போகிறோம்னா நைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அழகாக இருக்கும். நைட் வியூ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டே வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 வியூவையும் பார்த்துடணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு நைட் வியூ மட்டும் பார்த்துட்டு டே வியூ பார்க்கல, இல்லை டே வியூ பார்த்துட்டு நைட் வியூ பார்க்கல அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஸோ நாங்கள் வந்து நைட் வியூ அண்டு டே வியூ 2மே பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, அப்படியே போகலாம். இடம் ஃபுல்லாக பாரு, பப்பு, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக கேதர் பண்ணிங்க. இவங்க நைட்டு சொன்ன மாதிரி இவங்க விடிய 3 மணி வரைக்கும் ஃபுல்லாக பிஸியாகவே இருப்பாங்க. பகலில் பார்த்தீங்கன்னா 11-12 மணி வரைக்கும் ரஷ்ஷே இருக்காது. இவங்களுக்கு நைட் லைஃப் தாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. வரிசையாக கார் நிற்கிதுங்க. காரு பார்த்தீங்கன்னா எல்லாம் விதவிதமாக பயங்கரமான காரு. இங்கே சம்பளம் கம்மின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒவ்வொருத்தவங்க வச்சிருக்கிற காரெல்லாம் பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விசாரித்தோம், இதெல்லாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சியோட மதிப்புப்படி 20,000 ரூபா சம்பளம். 20,000 தான் கிடைக்குமா? ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகே, அவங்களுக்கு அது போதுமானது போல் இருக்குது. கரெக்டாக அவங்களுக்கு செலவுக்கும் வாடகைக்கும் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இங்கே ரெண்ட்டு கம்மி. ஆமாங்க, ரெண்ட்டு கம்மி. ஃபுட்டு பார்த்திங்கன்னா சீப்பாக தான் இருக்குது. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதுவும் சீப்பாக தான் இருக்குங்க. இப்போ நம்ம ரூம் ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து தங்க நம்ம ரூமில் 400 ரூபா. இங்கே 2 பேர்த்துக்குங்கிறனால 800 rupees per day. ஸோ பார்த்துக்குங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு தனி ரூமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ரெண்ட் கொடுத்தாங்கன்னா குறைஞ்சது 2000 rupees. நான் சொல்கிறேன், மினிமம் 2000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. மக்களே, ஒரு ப்ளூ கலரில் லைட் தெரியுதா? அதுதாங்க ஃப்ளேம் டவர். பாருங்க,
இது இங்கே ஒரு பேலஸ் மாதிரி இருக்குங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸு, பப்பு இதுதான் இருக்குது. ஃபுல் பார்க்கிங்கு. இங்கே தான் நைட் லைஃப் அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. அங்கே வரும் ஃப்ளேம் டவர்ஸ். இப்போ ஒரு பார்ட் வந்து ஏறி டாப்பில் வந்தாச்சுங்க. திருப்பி இந்த பார்ட் வந்துட்டு கொஞ்சம் டவுனில் போகிற மாதிரி இருக்கும். இது வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வியூ இருக்குங்க. ஆமாம், நம்ம அப்படியே ஒரு இந்த வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. அப்படியே இந்த டவுன் கீழே அப்படியே இறக்கும். இப்போ ஏறி வந்தோம் இல்லையா, அப்படியே இறங்கினோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் காட்டுறேன். பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக ஒரு பில்டிங் இருக்கா பாருங்கள். அதுதாங்க, அங்கே தாங்க போக போகிறோம். அதுதாங்க ஃப்ளேம் டவர். இதுதாங்க. இது வந்து இப்போ நைட் வியூ. இந்த லைட்டிங்ஸ்க்காக தான் அந்த நைட் வியூ இப்போ அங்கே போகிறோம். ப்ளஸ் டே வியூவும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டே வியூவையும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ரெண்டையும் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மக்களே, வியூ ஃப்ளேம் டவர் பாருங்கள். அவங்களோட நேஷ்னல் ஃப்ளாக் லைட்டிங் வந்து அவங்களோட நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ஐ திங்க் ஸோ அவங்க நேஷ்னல் ஃப்ளாகை தான் வந்துட்டு அது அந்த மாதிரி இதாகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பழங்காலத்தில் ஒரு கோட்டையாக இருந்திருக்குங்க. ஒரு ராஜாவோட பேலஸாக இருந்திருக்கு. கோட்டை அதை அப்படியே மாடிஃபை பண்ணி அவங்க ரெஸ்டாரண்ட்ஸும் ஹோட்டல்ஸும் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஹாய், வெல்கம். ஹாய். எல்லாம் பார்த்தீங்களா, மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல்கமிங்காக இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அது பார்த்தீங்களா, இப்போ ஃப்ளேம் மாதிரி எரியுதா, அதான் ஃப்ளேம் டவர். ஃப்ளேம் மாதிரி இன்னும் போகணுங்க. நம்ம கொஞ்சம் கீழே நடந்து அப்படியே கீழே இறங்கி போகணும். இங்கே ஃபுல்லாக ஒரு 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 கோட்டை பார்த்தீங்களா, தெரியுங்களா, கோட்டையோட சுவர்கள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா. அந்த பேலஸை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க மாடிஃபை பண்ணி ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸு, ரூம்ஸு அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்குமே இவங்க வந்து கமர்ஷியல் யூஸாக பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த எக்ஸிட், அதாவது அந்த பக்கம் இருக்கிற ஒரு என்ட்ரியில் இதாகிட்டு இந்த பக்கம் எக்ஸிட் ஆகணும். ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து மெட்ரோ நினைக்கிறேங்க. மெட்ரோ. இது ஃப்ளேம் டவர் போகிறதுக்கு வந்து என்ட்ரி. ஆமாம், ஃப்ளேம் டவர் போகிறதுக்கு ஒரு சின்ன ட்ராமோ ட்ரெயின் மாதிரியோ இருக்குங்க. அது வழி தான் போகணும் போல இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், டே டைமில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா விசிபிள் லைட் கிடைக்கும். நைட்டில் கொஞ்சம் ஒன்லி லைட்டிங்ஸ் மட்டும் தான் இருக்குது.
இது வந்து மெட்ரோங்க. இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, அது கிளாஸு சும்மா ஃபுல்லாக கிளாஸு பிரமிட் மாதிரி கட்டியிருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷனில். நம்ம இன்னும் அந்த சைடு போகணும். காற்று தாங்க கொள்ளுது, சில்னஸ் அப்படியே செம்ம ஸ்பீடாக காற்றடிக்குது. இன்னும் போக போக காற்றோட ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போலாம் வந்து நமக்கு வந்து கையெல்லாம் வந்து அப்படியே உறைஞ்சி போயிடுமா, அந்த அளவுக்கு காற்றடிக்குங்கிறாங்க. டிசம்பர் ஜனவரியிலலாம் ரொம்ப காற்றோட ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இந்த ஊருக்கு பேர், அவங்க பாஷையில் பார்த்தீங்கன்னா பக்குன்னா காற்று, அதாவது ஸ்ட்ராங் விண்டுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஊருக்கு பக்குன்னு பேர் வச்சுருக்காங்க, பாக்கு. காற்று வந்து ஆளையே தள்ளிட்டு போயிருமா, அந்த அளவுக்கு காற்று அடிக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப பெருசாக டிராஃபிக்கு இதெல்லாம் இல்லைங்க இந்த இடத்துல, நார்மலாக இருக்குது. இது ஏதோ மியூசியம் போல் இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது. நைட் டைமில், டே டைமில் வந்தால் தெரியுங்க இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. வியூ பாருங்க, ஃப்ளேம் டவர். ஆஹா, மறுபடியும் ஒரு ஸ்லோப் மேலே ஏறணுமா? அப்பா. ஓகே, வாங்க ஏறுவோம். மறுபடியும் ஒரு ஸ்லோப் ஏறணும், ரோடு கிராஸ் பண்ணணும். பின்னாடி இருக்கிற பேலஸ் வந்து பிரசிடென்ட் பேலஸ் தான். அதை நான் வாட்டுக்கு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டெலீட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் எப்படி சொன்னாங்க தெரியுங்களா, ரொம்ப ஹம்பிளாக, ஹலோ இங்கே வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, இது பிரசிடெண்ட்டோட பேலஸு அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டாக, எந்த இதில் தரன்னு வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா தரன்னு வந்து கேமரா பிடுங்குவாங்க, இதை பண்ணுவாங்க. அப்படிலாம் சொல்லலை, நீட்டாக வந்து இது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே அதை வந்து டெலீட் பண்ணோம். பண்ணணும், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோங்க. அப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. இது என்னென்னா மேலே ஏறணுமா, 1 கிலோமீட்டருக்கு மேலே ஏறணும். காற்று அடிக்குது உடனே. அப்பா, இந்த இடத்துலலாம் காதுக்குள்ளே போய் இங்கெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிக்குது கொய்யின்னு, அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர்டாக வாங்குங்க. கொஞ்சம் ஃபுட்டியெல்லாம் எடுத்துகிட்டு காதுக்குள்ளே ஜில்லுன்னு காற்று போகாத அளவுக்கு ஒரு பன்னி, ஏதாவது ஒரு மஃப்ளரு ஏதாவது ஒன்று போட்டு காதை மூடிக்கிற அளவுக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அடுத்த மாதமெல்லாம் இங்கே வர்றவங்க பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே போகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க.
இன்னும் ஒரு சர்க்கிள் மேலே ஏறினோம்னா போதும், ஃப்ளேம் டவர் கீழே போயிடுவோம். அப்பா, ஒரு வழியாக ஃப்ளேம் டவர் பாட்டமுக்கு வந்துட்டோம். அதாவதுங்க இந்த ஒரு காமெடி, எனக்கு என்ன காமெடி ஞாபகம் வருதுன்னா, இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி தான் ஞாபகம் வருதுங்க. கப்பலில் வேலைன்னு சொல்லி ஒரு பண்ணி சொன்னதை நம்பி இந்தாதான் இருக்கு ஃப்ளேம் டவர், நடந்து போயிடலான்னு சொன்னான். அவனை நம்பி வந்தா வேர்க்காத ஊர்லேயும் வேர்க்க வச்சு கிறுகிறுக்க வச்சு என்னைய தள்ளாட வச்சுட்டான். அங்கேயே அழகா ஒரு ட்ராம் இருக்காமா, கீழே ஏறுனா 5 நிமிஷத்துல இறக்கி கொண்டு விட்டுருவானாமா. எல்லாமே சொன்னது நான் தான். அது தெரிஞ்சுக்கிட்டே நடக்க வச்சுட்டான் 3 கிலோமீட்டரு, அதுவும் நட்டு குத்துல மேலே ஏறுற மாதிரி. காரில் போகிறவங்க டாட்டா காட்டிட்டு போகிறாங்க. டூரிஸ்ட்னாலே ஒரு தனி மரியாதை கொடுக்குறாங்கப்பா. மொத்தம் 3 பில்டிங் அந்த ஃப்ளேம், அது 3 பில்டிங். 2 தான் இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குது, அந்த இருக்குது அந்த பக்கம் சைடில் இருக்குது. இந்த ஃபுல் வியூ எந்த பக்கம் போய் பார்க்குறதுன்னு தெரியல. ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் டவரோட வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம். இதுதான் வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டாகுலர் வியூவு. அந்த மாஸ்க்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாஸ்க்கு, இந்த 2 ஃப்ளேம் டவர், இன்னொரு ஃப்ளேம் டவர் அந்த பக்கம் மறைஞ்சிருச்சு. அது அங்கே போனால் தெரியும் நினைக்கிறேன், இன்னொரு வியூ பாயிண்ட் போனால் தெரியும் நினைக்கிறேன். பட் இதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து தான் நம்ம வியூ எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இது பாருங்களேன், ஒரு பார்க் மாதிரி, அப்படியே பார்க் மாதிரி இல்லை, பார்க்கு தான். அப்படியே இங்கே ஃபுல்லாக வந்து யாருமே இல்லைங்க, அமைதியாக இருக்குது. ஆனால் 6 மணி 6:30க்கெலாம் எல்லோரும் போயிடுவாங்க போல இருக்குது. நம்ம தான் வந்து ஒரு 8 மணிக்கு வந்து உட்காந்துட்ருக்கோம். இங்கே ஃப்ரீயாக இருக்குது, அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக அப்படியே நீட்டாக காற்று அடிக்குது, ஆளை தள்ளிட்டு போகுது. காதுக்குள்ளே போய் எனக்கு காதில் ரீன்னு ஒரு சவுண்டு ஏதோ சொல்கிறீங்க அந்த மாதிரி வீங்குது. நல்லா இங்கெல்லாம் வந்தீங்கன்னா அடுத்த மாதம்ல இதெல்லாம் பிளான் பண்ணி அசர்பைசானுக்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் வரணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, காதை கவர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பன்னி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டி எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுக்கோங்க. நானும் வர்ற வழியில் வீராப்பா இப்படியே எடுத்து விட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வலி பிரிக்கிறான். ஓகே, பார்த்து வியூ சூப்பராக இருக்குது. நம்ம இங்கேருந்து அந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்டில் போய் பார்க்க போகிறோம். அந்த வியூ பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்குன்னு அப்படியே நம்ம போகலாம். ஆக்சுவலாக ஒரு 5-6 அந்த மாதிரி வந்திருந்தோம்னா நல்லாயிருக்கும். அடிக்கிற காற்றுக்கு முடியல. இவன் வேற இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு, உசுறு எடுக்கிறான். இவனை நம்பி நான் வந்தேன். 2.5 கிலோமீட்டர் நடக்க வச்சு, வேர்க்க வச்சு, ஜில்லுன்னு சளி பிடிச்சி உடம்பு சரியில்லாமல் நான் வீட்டு பக்கம் போகிறேன்னா முதலையே சொன்ன மாதிரி தாங்க. தண்ணியில் வேலைன்னு சொல்லி நம்பி வந்தேன். வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா தெரியாம இவனை நம்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லி தான் பழைய பிஞ்ச செருப்பாங்க. காது ரைங்குது, ரொம்ப கஷ்டங்க. இதுக்கே இப்படின்னா யோசிச்சு பாருங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரியிலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா, ஜனவரி, பிப்ரவரி, மெயின் அவ்வளோ ஃப்ரீசிங்காக இருக்குமா, கோல்டு. அது இல்லை கிளைமேட் இருந்தாலும் காற்று அடிக்கிறது உங்களுக்கு அந்த விண்டோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக. இங்கே பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள், நம்ம காற்றும் போது நின்றுமே. ஆமாம், இப்போ இல்லை, பரவாயில்ல, இப்போ மெதுவாக இருக்குது. சவுண்டு கேட்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக சவுண்டு கேட்கும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க,
அடித்தா எப்படி இருக்கும், போய் சூடாக அப்படியே சுடுநில குளிச்சுட்டு நைட்டு படுத்தா தான் வந்து. இன்னொரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இங்கே தான்ப்பா கொஞ்சம் ஏதோ ஃபேமிலி இருக்காங்க. வா, சிட்டி வியூங்க, சிட்டி வியூ, ஃப்ளேம் வியூ எல்லாமே இருக்குங்க. இந்த டவர் 3 டவர் வியூ இங்கேருந்தாங்க பார்க்க முடியும். ஃபைனலா ரிவர்ஸ் பாருங்க, பக்கு சிட்டியோட வியூ, ஃபுல் வியூ. டே வியூவும் காட்டுறோம், நைட் வியூ பாருங்க சார், பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கணுங்க. என்னதான் கேமரா வழியை பார்த்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி இருக்காது. அப்படியே இப்படி திரும்பணும்னா டவர். பெரிய, ரொம்ப பெரிய ஒரு ஏரியா. இந்த மாதிரி ஒரு ஏரியா ஒதுக்கியிருக்காங்க, வியூ பாயிண்ட்டுக்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஏரியா ஒதுக்கியிருக்காங்க. அதாவது பீப்புள் கேதரிங் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒதுக்குறாங்க. இவ்வளோ பெரிய ஏரியா ஒதுக்குறாங்க, ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு குப்பை இப்போ எதுவும் கிடையாதுங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குது. அவங்க நேஷ்னல் ஃப்ளாக் வேவ் பண்ணிட்டு போகிற வியூ தாங்க இது. அசர்பைஜானோட நேஷ்னல் ஃப்ளாகை வந்து வேவ் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த ஃப்ளேம் டவரில் அந்த இமேஜ் வந்து லைட்டிங் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. சூப்பர் வியூங்க இங்கேருந்து. அப்படியே நைட் வியூ, டே வியூ அப்படின்னு ரெண்டையுமே வந்துட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே 2 வியூ உங்களை காட்டுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் அமுத்திக்கோங்க, மறந்துடாதீங்க மக்களே. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டில் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து என்கரேஜாக போட முடியும்.